பாடலுக்கு எதிரான போராட்டம் தீவிரமடைய வேண்டும் என்று திரைப்பட பாடலாசிரியர் பா. விஜய் கருத்து தெரிவித்துள்ளார். இதுபோன்ற பாடல்கள் இனி வெளிவராமல் இருக்க திரைப்படங்களுக்கு இருப்பது போல் சினிமா பாடல்களுக்கும் சென்சார் தேவை என்று அவர் கூறியுள்ளார். பாடல் வெளியாகுதுனாலே அதை மக்கள் மத்தியில் பிரபலமடைய செய்யறதுக்கு சில முயற்சிகள் திரைத்துறையினால எடுக்கப்படும். இது நிறைய பேர் கேட்ட பாட்டு, யூடியூப்ல இவ்வளவு பேர் இதை லைக் கொடுத்த பாட்டு அப்படின்லாம் விளம்பரங்கள் வரும் இல்லையா? அதனுடைய உச்சகட்டமா இதை இப்படி ஒரு வைரலா நம்ம அதை கிரியேட் பண்ணி எங்களுக்கு தெரியாது அப்படின்னு வெளியிடும்போது எல்லாருமே உடனே அதை கேட்க ஆரம்பிக்கிறது அவங்களுடைய மனோநிலை. அதுல இப்ப நம்ம 1 லட்சம் பேர் இந்த பாட்டை கேட்பாங்கன்னு எதிர்பார்க்கிற பாட்டை இன்னைக்கு 1 கோடி பேர் அந்த பாட்டை கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒரு வைரல் பண்ணணும் அப்படின்னு அவங்களுடைய இன்டென்ஷனே அதுதானே. அப்படிங்கும்போது அதனாலதான் இன்னைக்கு மீடியா எல்லாமே இன்னைக்கு ஹைப் பண்றதால இப்ப என்ன ஆக போகுது அப்படின்னா, இது 10 லட்சம் பேர் கேட்க வேண்டிய பாட்டை 10 கோடி பேர் கேட்க போறாங்க. ஆனா என்னுடைய கருத்து என்னன்னா, இந்த ஹைப் பண்றதோட இதை விட்டுறக்கூடாது. இதை இப்ப ஏதோ ஒரு கோயம்புத்தூர்ல ஒரு மாதர் சங்கத்துல பண்றாங்க அப்படின்னு மட்டும் இல்லாம மாதத்துக்கு மட்டுமா இதுக்கு பொறுப்பெடுக்கணும். ஏன் மற்ற அமைப்புகள் இருக்கலாம். எல்லா இடத்துலயுமே இந்த குரல் வலிமையாக ஒலித்தால்தான் இந்த மாதிரியான முயற்சிகள் கைவிடப்படும். என்ன செய்வாங்க, 4 பேர் சேர்ந்து கத்துவாங்க, வீட்டுக்கு மேல 2 பேர் சேர்ந்து கோஷம் போடுவாங்க, அதோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி இது நிறைவடைஞ்சிடும். இந்த போராட்டம் வலிமையாகணுங்கிறது என்னுடைய ரொம்ப நாளே கருத்து. நான் இன்னும் ரொம்ப அழுத்தமா என்ன சொல்லணும்னா, திரைப்பட பார்த்து சென்சார் வைங்க. படம் சென்சார் வைக்கிறாங்க இல்லையா? படம் ரிலீஸ் ஆகிறதுனால சென்சார் படம் ரிலீஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி அதோடைய ட்ரெய்லரோ யூடியூப்ல ரிலீஸ் பண்ணணும்னாலோ சென்சார் சர்டிஃபிகேட் இருந்தாதான் ரிலீஸ் பண்ணணும். அது மாதிரி பாட்டுக்கே சென்சார் வச்சா இந்த ஒரே ஒரு சின்ன விஷயத்தை அங்க லைன் அப் பண்ணிட்டு இருந்தா போதும். இது இந்த மாதிரியான ஒரு ஆபத்து வார்த்தைகளோ ஏற்ற வார்த்தைகளோ இதுவுமே வெளிவராமே அங்கேயும் முடக்கப்படும். ஆக இது அடுத்த கட்ட நடவடிக்கையா இதோட இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கண்டணும் அப்படிங்கிறதா என்னுடைய கருத்து.